அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது அவசியமாக செல்ல வேண்டிய நகரங்களில் ஒன்றாக இருப்பது தாங்க காசி நகரமாகும். இங்கு போய் கங்கையில் குளிச்சு விட்டு நீராடி காசி விஸ்வநாதரை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி விடுங்க. அப்படி நம்ம காசிக்கு போனோம்னா இந்த ஒரு பொருளை தவறி கூட நம்ம விட்டு வீட்டுக்கு வந்து விடக்கூடாதுங்க. அந்த பொருள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. இந்தியாவில் தலைச்சிறந்த புனித நகரமாக சொல்லப்படுவது காசி நகரமாகுங்க. இது மோட்சத்தை தரக்கூடிய நகரம்னு சொல்லலாங்க. அதே போல் காசிக்கு சென்று நம்ம கங்கையில் குளித்து விட்டு காசி விஸ்வநாதரை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா இது வரைக்கும் செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் விலகிவிடணும்னு சொல்லலாங்க. காசியில் இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுப்பதால அவர்களுக்கு நிச்சயமாக மோட்ச நிலை கிடைக்கும் என்பது ஐதீகமாக. நம்முடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம அவசியமாக செல்ல வேண்டிய நகரங்களில் ஒன்றாக சொல்லப்படுவதாங்க காசி நகரமாகும். நம்ம காசிக்கு போய் கங்கையில் குளிச்சு விட்டு ராமேஸ்வரம் வந்து தனுஷ்கோடியில் நீராடி ராமேஸ்வரம் ராமநாத சாமியை நம்ம தரிசனம் செஞ்சால் மட்டுமே காசி யாத்திரையானது நிறைவடையுங்க. நாம் காசிக்கு போயிட்டு வந்தோம்னா பாவங்கள் அனைத்துமே நீங்கி புண்ணியம் கிடைப்பதால் அவர்களுக்கு மோட்ச நிலையானது கிடைத்து விடுங்க. ஆனால் புண்ணியம் தேடி காசிக்கு போகிறவங்க புண்ணியம் சேர்ப்பதற்கு அங்கிருந்து வீட்டிற்கு வரும்போது மிக முக்கியமான பொருள் பாவமாக மாறி அவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதை தடுத்து விடுதுங்க. அது என்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. காசிக்கு போகக்கூடியவங்க பெரும்பாலானவங்க வீட்டில் கொண்டு வரக்கூடிய ஒரே பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை தீர்த்தம் தாங்க. கங்கை நதி நீர் ரொம்பவே புனிதமானதுங்க. கங்கை தீர்த்தம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நீர் பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. கங்கையிலிருந்து கொண்டு வரக்கூடிய கங்கை நதி நீரை வச்சு அனைத்து விதமான சடங்குகளும் செய்யப்படுதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆன ஆற்றல்களானது நீங்கி புண்ணியம் வந்து சேரணும் சொல்லலாங்க. கங்கை நீரை பயன்படுத்துவதால் நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. கங்கை நதியை கங்கா தேவின்னு அழைப்பாங்க, கங்கை அம்மன்னும் அழைக்கிறாங்க. கங்கையில் நம்ம நீராடணும்னா அனைத்து விதமான பாவங்களும் விலகி விடும்பது நம்பிக்கையாகுங்க. அதனால தாங்க கங்கை தீர்த்தம் ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க. ஆனால் நம்ம காசியிலேருந்து கங்கை நீரை நம்முடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிறது நிறைய பேத்துக்கு இன்னுமே தெரியாத இருக்குதுங்க. ஹரித்வாரில் இருந்து தாங்க கங்கை தீர்த்தம் எடுத்து வருவாங்க. கங்கை நதி எங்கே இருந்தாலுமே அது புனிதமானதாக சொல்லப்படுதுங்க. ஆனால் இந்த பழக்கத்திற்கு ஒரு காரணம் இருக்குதுங்க. காசி இல்லைன்னா வாரணாசி மோட்ச நகரம்னு அழைக்கப்படுதுங்க. காசியில் இறந்தவங்களுக்கு முத்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாகுங்க. அதாவது பிறப்பு இறப்பு இல்லாத நிலையானது கிடைத்து விடுங்க. அதே போல் காசியில் இருக்கக்கூடிய சுடுகாடு மணிகர்ணிகா மணிஷ் மசான் காட் எனவும் அழைக்கப்படுதுங்க. இதை காசியில் மிக புனிதமான இடமாகவும் சொல்கிறாங்க. இங்கு சிவபெருமான் இறந்தவர்களுடைய காதில் தாரகா மந்திரத்தை உபதேசம் செய்து மோட்சம் அளிப்பதாக சொல்லப்படுதுங்க. காசியில் சிவபெருமான் அகோர அவதாரத்தில் வணங்கப்படுறாருங்க. இதனால தாங்க வாரணாசி மற்ற புனித ஸ்தலங்களிலிருந்து முற்றிலுமே வேறுபட்டு காணப்படுதுங்க. சாம்பலை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுறது காசி நகரில் மட்டுமே நடைபெறக்கூடிய வழக்கமாகுங்க. அதனால தாங்க இறந்தவங்களோட சாம்பலை வாரணாசியில் இருக்கக்கூடிய கங்கை நதியில் கரைக்கிறாங்க. அப்படி இறந்தவர்களுடைய சாம்பல் கரைக்கப்பட்ட நீரை காசியிலிருந்து கங்கை தீர்த்தமாக எடுத்துட்டு வரும்போது சாம்பல் அதிலிருந்து ஆன்ம மோட்சம் அடைவதில் தடை ஏற்படுவதாகவும் சொல்லப்படுதுங்க. காசியில் இருந்து கங்கை நீரை நம்ம எடுத்துட்டு வரும்போது விடுதலை அடைந்த ஆன்மாக்கள் ஒரு பகுதியை எடுத்து வருவது போல தான் சொல்லப்படுதுங்க. இது நமக்கு புண்ணியத்திற்கு பதிலாக பாவத்தை சேர்க்குவதுன்னு சொல்லலாங்க. அதே போல் இறந்தவர்கள் எந்த தடையும் இல்லாமல் விடுதலை பெற வேண்டும் என்பது இதனுடைய நோக்கமாகவும் சொல்லலாங்க. காசியில் கங்கை நதியில் இறந்து போன நம்மளுடைய முன்னோர்களுடைய சாம்பலை கரைச்சி விட்டு, அதாவது அஸ்தியை கரைச்சி விட்டு அந்த அஸ்தியை நம்ம வீட்டிற்கு எடுத்து வரும் கங்கை நீர் கலந்த சாம்பலில் இருக்கக்கூடிய ஆன்மா மட்டும் இல்லாமல்
இது நமக்கு மோட்சம் புண்ணிய பலன்கள் கிடைப்பதை தடுக்குதுன்னு சொல்லலாங்க. இதனால் காசி சென்ற பலன் நமக்கு முழுமையாக கிடைப்பதில்லைங்க. நம்ம காசிக்கு போயிட்டு கங்கை தீர்த்தத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவதால் எதிர்மறையான ஆற்றல்களானது உண்டாகுங்க. அதனால தாங்க நம்ம காசிக்கு போயிட்டு வரும்போது எப்பயுமே கங்கை தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்க. நம்ம காசி யாத்திரை போனோம்னா பாவங்கள் அனைத்துமே விலகி புண்ணியம் கிடைக்குங்க. மறுபிறவி இல்லாத முத்தி நிலையை அடைய முடியுங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான புனித தலங்கள்னு சொன்னாலே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கு வருவது காசியும் ராமேஸ்வரம் தாங்க. காசி என்ற சொல் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத வாய்மொழி சொல்லான காசி என்பதிலிருந்து உருவானது தாங்க. அதாவது பிரகாசம், காசி என்பது ஒளியின் நகரம், இல்லைன்னா ஒளிரும் நகரத்தை குறிப்பதாகுங்க. காசிக்கு யார் வேணாலும் போகலாங்க. அதுலேயும் வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்ம காசி யாத்திரை செல்ல வேணுங்க. காசிக்கு போனோம்னா கங்கையில் நீராடி விஸ்வநாதரை வழிபடுவது புண்ணியமாக சொல்லப்படுதுங்க. காசி போவதற்கு வயது வரவு என்பதே இல்லைங்க. இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேணாலும் காசிக்கு சென்று வழிபாடு செய்யலாங்க. காசின்னு சொன்னாலே ஒளி நகரம் என்று பொருளாகுமாங்க. அதனால தாங்க வாழ்நாளில் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற இளைஞர்கள் இளம் வயதிலேயே காசிக்கு சென்று விஸ்வநாதரையும் அன்னிபூர்ணி தாயையும் வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. காசி யாத்திரை என்பது முதியவர்களுக்கு மட்டும் இல்லைங்க. காசியின் மகத்துவம் பற்றி காஞ்சி பெரியவர் கூட வலியுறுத்தி இருக்கிறாருங்க. காசிக்கு செல்வதால் ஆன்மீக பயணம் கிடைக்குங்க. அதே போல் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க. நம்ம காசிக்கு போவதற்கு வயதெல்லாம் ஒரு தடையே இல்லைங்க. யார் வேணாலும் காசிக்கு போய் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்யலாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காசிலேயே இறந்து போய் சொர்க்கத்தை அடைஞ்சு விடுறாங்க. காசின்னு சொன்னாலே முத்தி தலன்னு தாங்க சொல்ல வேணும். பிறப்பு இறப்பு இல்லாத வரம் வேண்டி இறைவனுடைய திருத்தலங்களை நம்ம நாடி செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா புனித நிதியில் கங்கையில் நீராடி விட்டு முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து வேண்டுதல்களை செய்வாங்க. காசியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்களுடைய ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. புனித தலங்களாக விளங்கக்கூடியது காசியில் ஓடும் கங்கை நீர் தாங்க. நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே தொலையும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் இருந்து வருதுங்க. நம்ம கங்கையில் போய் குளிச்சோம்னா நம்முடைய பாவங்களும் அனைத்துமே விலகிவிடும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு பொருளின் மீது அதிக ஆசையோ பற்றையோ நம்ம வைத்து பழகக்கூடாதுங்க. அப்படி இருந்தோம்னா ஆணவமும் அகம்பகமும் அழிந்து விடுங்க. இதனால தாங்க நம்ம காசிக்கு போனோம்னா அழியக்கூட பொருட்கள் மீது தங்களுடைய பிடிப்பை விட்டு வர வேணும்னு சொல்லுவாங்க. இது நாளடைவில் மாதிரி காசிக்கு போனோம்னா எதையாவது ஒரு பொருளை விட்டுட்டு வர வேணும் என்று சொல்லப்படுதுங்க. இந்த பிறவியில் நம்ம ஒரு முறையாவது காசி சேஸ்திரத்துக்கு போயிட்டு வந்தோம்னா காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா இந்த பிறவியில் நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே விலகி மோட்ச நிலையானது கிடைத்து விடுங்க. உலகத்தில் எல்லா மனிதர்களுமே தன்னுடைய பிறவியில் எதிர்பார்ப்பது மோட்ச நிலையை தாங்க. அப்படி மோட்சம் தரக்கூடிய திருத்தலங்கள் 7 இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா அயோத்தி, மதுரா, ஹரித்வார், காஞ்சி, அவந்தி, துவாரகா போன்ற மோட்ச தலங்கள் ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க. இதில் சேஸ்திரம் காசி மாநகரமாகுங்க. கஸ் என்பது ஒளிர்தல் என்று அர்த்தமாகுமாங்க. இதே நாளடைவில் மருவி காசி என்று அழைக்கப்படுதுங்க. நகருக்கு தெற்கே அஷி நதியும் வடக்கு பகுதியில் வருணை நதியும் கங்கையுடன் கலப்பதால் இந்த திருத்தலமும் வாரணாசி என்றும் அழைக்கப்படுதுங்க. மிக அற்புதமான சேஸ்திரம் காசியாகுங்க. காசிக்கு நிகரான திருத்தலங்கள் என்று பல திருத்தலங்களை சொல்லலாங்க. ஆனால் காசிக்கு முந்தைய உதாரணமாக எந்த திருத்தலத்தையுமே நம்ம சொல்ல முடியாதுங்க. கிருத யுகத்தில் திரிசூல வடிவமாகவும் இருந்துச்சுங்க. திரேத யுகத்தில் சக்கர வடிவமாகவும், துவாரபார யுகத்தில் தேர் வடிவமாகவும், கலியுகத்தில் சங்கு வடிவமாகவும் காசி மாநகரம் இருந்து வந்துச்சுங்க. சிவபெருமானுக்கும் உபயமனுக்கும் திருமணம் முடிந்ததும் காசியம்பதிக்கு வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. பிரளய காலத்தில் அழியாமல் இருந்தது காசியம்பதி தாங்க. சிவனும் உமையவளும் கால் ஊன்றிய ஸ்தலம் பார்த்திங்கன்னா காசினும் அழைக்கப்படுதுங்க. காசியில் இறந்தவங்களுடைய காதில் காசி விஸ்வநாதர் பிரணவ மந்திரத்தை ஊதி மோட்ச நிலையை அடைய செய்வார்னு காசி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. காசியம்பதியில் பார்த்திங்கன்னா 1 இல்லை 2 இல்லை பல கோடி சிவலிங்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. காசிக்கு வந்து கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை நம்ம மனசார வேண்டி கொட்டோம்னா
வழிபட்டோம்னா மோட்ச நிலையானது கிடைத்து விடுங்க. காசி திருத்தலத்தில் பார்த்தீங்கன்னா 11 சுயம்பு லிங்கங்கள் இருக்குதுங்க. தேவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட 46 சிவலிங்கம் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. முனிவர்களும் யோகிகளும் 47 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்தாங்க. நவ கிரகங்களை வணங்கி வழிபட்டு 7 சிவலிங்கங்கள் இருக்குதுங்க. சிவகணங்களாக 40 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்டு வந்ததாக சொல்லப்படுதுங்க. சிவனடியார்களும் பக்தர்களும் 295 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. காசி திருத்தலத்தில் மேலும் 65 சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் காசி போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.